الحمد لله. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وما الله بغافل عما تعملون. أم تقولون إن إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب والأسباط كانوا هودا أو نصارى، قل أأنتم أعلم أم الله، ومن أظلم ممن كتم شهادة عنده من الله، وما الله بغافل عما تعملون. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் சஃபுத்து தஃபாசீர் மூலமாக சூரத்துல் பக்ராவுடைய ஆயத்துகளை விளக்கமாக தெளிவாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த வரிசையிலே அல்ஹம்துலில்லாஹ் 135வது ஆயத்து முதல் 141வது ஆயத்து வரைக்கும் உள்ள அகராதி சம்பந்தமான விஷயங்கள், ஆயத்துகளுக்கு மத்தியில் உள்ள தொடர்பு, இன்னும் அது இறங்கிய காரணங்கள் சம்பந்தமான விஷயங்கள், அதே போல் அந்த ஆயத்துகளின் விளக்கங்கள், அந்த ஆயத்திலே வரக்கூடிய இலக்கிய நயங்கள், இவைகளை எல்லாம் வரிசையாக பார்த்துவிட்டு இப்பொழுது அதனுடைய பயன்கள் என்ன, வசனங்களின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் என்ன என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். இது பாடத்தினுடைய எண்ணிக்கை 193. 193வது பாடத்தை அடைஞ்சிருக்கிறோம். இந்த பாடத்திற்கு நாம் கொடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்ன என்றால், அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தவன். அல்லாஹு தஆலா தான் எல்லா விஷயத்தையும் தெரிந்தவனாக இருக்கிறான். அவனுடைய இல்மை விட்டு எதுவும் தூரமானது கிடையாது. அவனுடைய ஞானத்தை விட்டு எதுவும் மறைந்தது கிடையாது. அஹாத்த குல்லி ஷைஇன் இல்மா, எல்லா அவஸ்தையும் அவனுடைய ஞானம் உள்ளடக்கியதாக இருக்கிறது. அவனை மீறி எதுவும் நடக்காது. அவன்தான் எல்லா அவஸ்தையும் ஃபஆலு லிமா யுரீதா இருக்கலாம். அதோட ஆலிமுல் கைபி வ ஷஹாதா, மறைவான விஷயத்தையும் வெளிப்படையான விஷயத்தையும் நன்கு அறிந்தவன் அல்லாஹ்வாகத்தான் இருக்கிறான். இந்த வஸ்துவும் அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனுடைய ஞானத்தை விட்டுவிட்டு எதுவும் செய்ய முடியாது. ஒரு இலை மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இலை விழ வேண்டும் என்றாலும் அவன் அறிந்தால்தான் விழும். அவனுடைய கட்டளைக்கு பிறகுதான் விழும். எவ்வாறு விழ வேண்டும் என்று அவன் நிர்ணயித்திருக்கின்றானோ அதே போல்தான் விழும். அப்போ இருந்தாலும் அல்லாஹு தஆலா சில விஷயங்களை அறிந்திருந்தாலும் அடியார்களுக்கு உணர்த்துவதற்காக வேண்டி அவன் அறிந்த பொழுதும் சில விஷயங்களை கேட்பான். ஏன் சொன்னால் அது மக்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும். யார் கேட்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அல்லாஹு தஆலா சில விஷயங்களை அதுபோன்று கேட்பது உண்டு. அது அவன் அறிந்து கொண்டும் பிறகும் என்ன செய்வான், ஒரு சில சீர்திருத்தத்திற்காக வேண்டி, ஒரு சில நோக்கங்களுக்காக வேண்டி அல்லாஹு தஆலா கேட்பது உண்டு. இந்த இடத்துல அல்லாஹ் தான் எல்லாம் அறிந்தவன் என்பதன் மூலம் என்ற விஷயம் சம்பந்தமாகத்தான் இங்கே நாம் பார்க்க போகிறோம். அதாவது எதுவுமே அல்லாஹ்வை விட்டு அல்லாஹ் வந்து எதை விட்டு பாராமுகமானவன் கிடையாது. அவன் நேரம் பார்க்கல அதனால இதை செஞ்சிடலாம், அவனுக்கு தெரியாது அப்படின்ற எண்ணம் இதே கிடையாது. எல்லா நேரத்தையும் எல்லாரையும் கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ். அப்போ அவனுக்கு தான் அது தெரிந்ததாக இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அது சம்பந்தமான பாடங்களை உள்ள பார்க்க போகிறோம். பாடங்கள் பார்க்கலாம். சம்பந்தமான பாடங்களை பார்க்க போறோம். வாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல வசனங்களுடைய பயன்களை பார்ப்பதற்கு முன்பாக ஒரே ஒரு சட்டம் பாக்கி இருக்கிறது, இலக்கியம் சம்பந்தமாக. அதையும் பார்த்து விட்டு செல்வோம். ஏற்கனவே அதை பற்றி ஒரு சில இடங்களில் பேசப்பட்டது தான். எனவே இன்ஷா அல்லாஹ் அதை பற்றிய மேலோட்டமான ஒரு தகவல்களை கொடுத்து விட்டு
நாம் அடுத்ததாக ஃபவாயித், அதாவது இந்த ஆயத்துகளின் மூலம் கிடைத்த பயன்கள் என்ன, படிப்பினைகள் என்ன என்பதை பார்க்க போகிறோம். ஐந்தாவது, அத்துஜாதிலூனனா ஃபில்லா, அல்லாஹ்வுடைய விஷயத்திலே எங்களோடு நீங்கள் தர்க்கிக்கிறீர்களா, வாதம் செய்கிறீர்களா, விவாதம் செய்கிறீர்களா என்பதா அல்லாஹ் கேட்கிறான். இந்த இடத்துல அல் இஸ்திஃபாமு வாரிதுன், இஸ்திஃபாம் தான் வந்திருக்கு. அலா ஜிஹத்தி தௌபீகி வ தக்ரீர், இழிவுபடுத்தும் வண்ணமாகவும் அதட்டுதல் கண்டிக்கும் வண்ணமாகவும் இந்த இடத்துல இஸ்திஃபாமானது வந்திருக்கிறது. ஒரு சாதாரண இஸ்திஃபாம் வரல, இந்த இடத்துல இஸ்திஃபாம் வந்தது அதட்டுவதற்காகவும் கண்டிப்பதற்காகவும் வந்திருக்குங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. பொதுவாக இஸ்திஃபாமை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான். இஸ்திஃபாங்கிறது பல அர்த்தத்திற்காக வேண்டி பல கருத்துக்களை கொண்டதாக வரும். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நோக்கங்கள் இருக்கும். நம்ம சொன்ன மாதிரி தஷ்வீக்னா ஆர்வம் ஊட்டுதல், அதாவது ஒரு விஷயத்த கேட்கக்கூடியவங்களுடைய உள்ளத்தில் ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி கேட்கறது. அலா அதுல்லுக்கும் அலாத்தி, ஒரு விஷயத்தை அறிவிக்கட்டுமா, அல்ல அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின். அப்ப அந்த விஷயத்துல அவங்கள தூண்டுதல், அவங்களுக்கு ஆர்வத்தை ஏற்படுத்துறதுக்காக வேண்டி. இரண்டாவது இன்கார் அடிப்படையில், அதாவது மறுக்கிறது. இது கால இப்ராஹிமும் அபீஹி ஆசர அதை தகுது அஸ்லாமன், இந்த இடத்துல இன்கார் செய்யாதீங்க அப்படின்னு தடுக்கிறதுக்காக வேண்டி இன்கார் அடிப்படையில் தான் இங்க இடத்துல இஸ்திஃபா அங்க புழங்கப்பட்டு பார்த்தோம். அடுத்ததாக நஃபி இடத்துல வரும். நஃபியுடைய, அதாவது மறுப்பதில் அடிப்படையில், அந்த இடத்துல இந்த மறுப்பது தான் அசல் நோக்கமா இருக்கும். உதாரணமாக அல் ஜஸா உல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், அப்போ இஹ்சானுக்கு பகரம் இஹ்சானை தவிர ஒன்றுமில்லை. ஹல்மின் ஹாலிகின் கைருல்லாஹி எரிசுக்கும் மின சமாய் வல் அருள், வானம் பூமியில அல்லாவை விட்டுட்டு உங்களுக்கு யாராவது உணவு தர்றதுக்கு ஆள் இருக்காங்களா படைப்பினங்கள்? அப்ப யாரும் இல்லை என்பதை அங்கு சொல்வதற்காக வேண்டி நஃபியுடைய அர்த்தத்தில் அங்கு இஸ்திஃபாம் என்பது வந்திருக்கிறது. அது தமன்னியுடைய அர்த்தத்தில் நமக்கு பரிந்துரை செய்யக்கூடிய சிபார் செய்யக்கூடிய யாரேனும் இருக்கிறார்களா? தமன்னி அடிப்படையில் செய்யப்படும் வரும். யாராவது நமக்கு ஷிஃபார் செய்கிறவங்க இருக்காங்களா? அது நடக்க முடியாத ஒன்று. அடுத்ததாக தக்ரீர் அடிப்படையில், தக்ரீர்னா என்ன? அந்த விஷயத்தை பதிய வைக்கிறதுக்கா, தெளிவாக எடுத்து சொல்றதுக்கு, அதை பதிய வைக்கிறதுக்காக வேண்டி, அதாவது அந்த இஸ்திஃபாமுடைய அந்த தலைப்பை முன்னாடி முகாத்தபுடைய உள்ளத்துல இறக்கணும். உதாரணமா அலம் நஷ்ரஹ் லக சத்ரக் என்ற வார்த்தையில் வந்து அந்த அடிப்படையில் செய்யப்படுது, கொன்றப்படுது. அதே மாதிரி தஹக்கும் சுஹ்ரியா, பரிகாசம் கேலி செய்வதற்காக வேண்டி, ஃபராக இலா ஆலிஹத்திஹிம் கால அலா தஅகுலூன் மாலக்கும் லா தன்திகூன், அப்ப அந்த இடத்துல தஹக்கும், அதாவது கேலி பரிகாசம், சுஹ்ரியா கிண்டலுக்காக பயன்படுத்தப்படுறது பார்க்கிறோம். நீங்க என்ன செய்றீங்க? ஃபராக இலா ஆலிஹத்திஹிம் வக்கால லா தஅகுல், சாப்பிட மாட்டீங்களா, மாலக்கும் லா தன்திகூன், மொழிய மாட்டீங்களா, பேச மாட்டீங்களான்னு சொல்லி கேலியாக. அதே மாதிரி தாஜ்ஜுப் அடிப்படையில் வரும். தாஜ்ஜுபுடைய அடிப்படையில் வரக்கூடியது. உதாரணமா கைஃப தக்ஃபுரூன பில்லாஹி வ குன்தும் அம்வாத்தன் ஃபஅஹ்யாக்கும், இது ஆச்சரியத்தின் அடிப்படையில் வர்றது.
அத்தஅமுருன நாஸ பில் பிர்ரி வ தன்ஸவுன அன்ஃபுஸக்கும். அதே மாதிரி இஸ்திபாதுடைய அடிப்பில் தூரமாக்குதல், ஒரு விஷயத்த தூரமாக்கி காட்டும் விஷயத்துல. அன்னால திக்ரா வக்கத் ஜாஹும் ரசூல் பீன். இந்த இடத்துல இஸ்திபாத நோக்கமாக இருக்கு. அடுத்த ஹசரத் கை சேதத்தின் அடிப்படையில். அடுத்து சமம், இது அது ஒண்ணுதான் அப்படிங்கிறத தஸ்வியத்து காட்டுறதுக்காக வேண்டி புழங்கப்பட்டது. உன்னை காஃபிர்கள் முஷ்ரிக்கீன்கள் சவாவன் அலைஹிம் ஆந்தர்த்தகும் அம்லம் துண்டிருகும் லா யுமினூன். அவங்களை எச்சரித்தாலும் எச்சரிக்காட்டாலும் அவங்க நிலைமை இதுதாங்கிறத சொல்றதுக்காக வேண்டி வரக்கூடியதாக இருக்கு. அப்படி இஸ்திஃபாம் தஷ்வீக் ஆர்வமூட்டுறதுக்காக வேண்டி, இன்கார் மறுப்பு தெரிவிக்கிறதுக்காக, நஃபி இல்லைன்னு சொல்றதுக்காக வேண்டி, தமன்னி ஆதரவு வைக்கிறதுக்காக வேண்டி, அப்போ தக்ரீ உறுதிப்படுத்தி சொல்றதுக்காக வேண்டி, அடுத்ததாக கேலி கிண்டல் செய்வதற்காக வேண்டி, ஆச்சரியத்துக்காக வேண்டி, புகழ்ச்சிக்காக வேண்டி, மகத்துவத்துக்காக, தூரமாக்குறதுக்காக. இப்போ நம்ம இஸ்திஃபாமுடைய விஷயங்களை பற்றி, இஸ்திஃபாம் என்னென்ன நோக்கத்துக்காக வேண்டி பயன்படுத்தப்படுது வருது என்பதை நாம் பார்த்தோம். அதில் குறிப்பாக தௌபீஹ் தக்ரியா, ஒரு எச்சரிக்கை, அதே போன்று ஒரு கேவலப்படுத்துதல், அதே போல் ஒரு அதட்டுதல் என்பதற்காக வேண்டி இந்த இடத்தில் புழங்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் பல நோக்கங்களுக்காக வேண்டி இஸ்திஃபாம் புழங்கப்படும் பற்றி நம்ம இவ்வளோ நேரம் சொல்லி கொண்டிருந்தோம். ஆனால் இஸ்திஃபாம் எதற்காக புழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்வதற்கு என்ன வழிமுறை, நடைமுறை என்ன அப்படின்னு சொன்னால், அதனுடைய சியாக் சபாக் என்று சொல்லுவாங்கள்ல, அதனுடைய முன்னால் பின்னால் பார்த்து அதை வைத்து தெரிந்து கொள்ளலாம். இந்த இடத்திலே இதற்காக வேண்டி இஸ்திஃபாம் புழங்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளலாம். சரி, அப்போ அதனால தான் இஸ்திஃபாமுடைய விஷயத்தை பார்த்தோம். சரி, அப்போ துஜாதிலூனா ஃபில்லாஹின் இந்த இடத்துல இஸ்திஃபாமுடைய வார்த்தை தௌபீஹுக்கு தக்ரியக்காக வந்திருக்கிறது. அடுத்தல் ஃபவாயித். சரி, பயன்கள். கிதாபுடைய ஆசிரியர் இலக்கியத்துக்கு பிறகு பொதுவாக பயன்கள் சம்பந்தமாக கொண்டு வருவாங்க. அதை கொண்டு நமக்கு ஒரு படிப்பினை, அதை கொண்டு நமக்கு வாழ்க்கையில் நாம் பின்பற்ற வேண்டிய விஷயங்களை ஒரு இபரத்தாக, ஒரு படிப்பினையாக, ஒரு வழிகாட்டுதலாக நமக்கு சொல்லப்படும். இதை கொண்டு நமக்கு பயன் இருக்குது. எப்படி அல் ஃபாயிதத்துல் ஊலா, முதலாவது பயன் என்ன? தக்கரர உருது ஹாதியில் ஆயச்சி ஃபி மவாத்தினி மின் குர்ஆன். இப்போ இந்த ஆயத்துடைய வருகை தக்கரனா மீண்டும் மீண்டும் வந்திருக்கிறது. ஃபி மவாத்தின், பல இடங்களில் மின் குர்ஆன், குர்ஆனிலிருந்து பல இடங்களிலே இந்த ஆயத்துகளுடைய வருகை வந்து கொண்டிருக்கிறது, மீண்டும் மீண்டும் வருகிறது. எந்த ஆயத்து? வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன் அப்படிங்கிற ஆயத்து. வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன் அப்படிங்கிறது பல இடங்களில் வரதை பார்க்குறோம். நம்ம முதல்ல சில இடங்களில் தஅமலூன் வரும், சில இடங்களில் யாமலூன் வரும். சும்ம கசத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة وأشد قسوة وإن من الحجارة لما يتفجر منه النهار وإن منها لما يشقق فيخرج منه الماء وإن منها لما يهبط من خشية الله وما الله بغافل عما تعملون என்பதாக சூரல் பக்ரால வருது. அதே போல ஃபதுமினு பிஅதில் கிதாப தக்ஃபுரு பிஅத் ஃபமா ஜஸாஉ மன் யஃஅலு ذلك மின்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னது, யௌமல் கியாமத்தி யுரத்துன இலா அஷத்தில் அதாப் வமா அல்லாஹு பிகாஃபில் அம்மா தஅமலூன் என்பதாக வருது. சரி, அதே போல அம் தக்குல்ன இப்ராஹிம இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் வல் அஸ்பாத் கானு ஹூதன், அதுலேயும் ومن أظلم ممن كتم شهادة عنده من الله وما الله بغافل عما تعملون ومن حيث خرجت فولي وجهك شطر المسجد الحرام وحيث ما كنتم فولوا وجوهكم شطره وإنه للحق من ربكم وما الله بغافل عما تعملون قل يا أهل الكتاب لم تصدون عن سبيل الله من آمن تبغون عوجا وأنتم شهداء وما الله بغافل عما تعملون. அதே போல் இன்னொரு இடத்துல وما الله بغافل عما يعملون என்பதாக வருது. அப்போ தாமலூன் யாமலூன் இப்படி ஒரு 6 இடங்கள் இதில் புழங்கப்பட்டிருக்குது. இதில் யாமலூன் தாமலூனுங்கிற வார்த்தையை திரும்ப திரும்ப வருது. சரி, இப்போ சொல்லுவாங்கள்ல, யாமலூன் அப்படிங்கிறது ஒரு உலகத்துடைய விஷயத்தில் நடைமுறைப்படுத்தும் போது என்ன செய்கிறாங்க, யாமலூன்னு சொல்லுவாங்க. மற்ற விஷயங்கள், அதாவது பெரிய பெரிய தவறுகள், அதாவது மறுமையில் பிடிக்கப்படக்கூடிய குற்றங்கள், இது போன்ற விஷயங்களுக்கு தாமல் நெருக்கிய பக்கமாக முன்னோக்கி சொல்வது வழக்கம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இந்த மாதிரி 6 இடத்துல அல்லாஹ் தஆலா நினைச்சிட இந்த ஆயத்தை கொண்டு வர்றான். அப்போ இதை கொண்டு என்ன இருக்குது? இதில் எச்சரிக்கை இருக்குது. அல்லாஹ் தஆலா எந்த நேரமும் பார்த்து கொண்டிருக்கிறான், கவனித்து கொண்டிருக்கிறான், எதை விட்டும் பாராமுகமானவனாக இல்லை என்பதை மக்களுக்கு எச்சரிக்கை ஊட்டுவதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை கொண்டு வருகிறான். அதில் பார்த்தோன்னு சொன்னால், அதில் கால அபு ஹையான்,
அபு ஹையான் ரஹமத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, வலா தத்தில் ஜும்லத்து, இந்த வாக்கியம் வராது இல்லா ஆகிப இருத்திகாபி மாசியத்தின், ஒரு பாவத்தை செய்ததற்கு பின்னாலே தவிர இந்த வாக்கியம் கொண்டு வரப்படாது. இந்த வாக்கியம் வராது. இந்த வாக்கியம் வந்திருக்க எடுத்து பாருங்க. வலா தத்தில் ஜும்லத்து, இந்த ஜும்லா வாங்கினது வமல்லாஹு பிகாஃபிலின் அம்மா தஅமலூன் என்ற இந்த வார்த்தை, இந்த வாக்கியங்கள் வராது இல்லா அகிப இர்த்திகாபி மாசியத்தின், ஒரு பாவத்தை செய்து முடித்ததற்கு பின்பே தவிர இது வராது. அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பாருங்க, ஏதாவது ஒரு பாவத்துக்கு பிறகு அது வரக்கூடியதாக இருக்கும். முதல்ல எச்சரிக்கை இருக்கும். அப்போ என்ன செய்யலாம், கசத் குலூபுக்கும் மின்பா தாலிக்க, உள்ளங்கள் கல்லாயிட்டுன்னு அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை செஞ்சுட்டாங்க, அதனால் அப்படி வருது. அது மாதிரி அஃபத்து மின்னல் பாதுல் கிதாபி, சிலதை ஈமான் கொண்டு சிலதை மறுக்கிறாங்க, இதுக்காக வேண்டி வருது. அதே மாதிரி நீங்கள் வந்து என்னது, இப்ராஹிம் அலி இஸ்லாம், இஸ்மாயில் அலி இஸ்லாம், இசாக் அலி இஸ்லாம்லாம் என்ன யூதராக இருந்தாங்க, யகுதியாக இருந்தாங்கன்னு இவங்க சொல்லி கொண்டு இருந்து என்ன செய்கிறாங்க, அல்லாவிடத்துலேருந்து வந்து அந்த ஷஹாதத்தை, இந்த சாட்சியை மறைக்கின்றார்கள். அப்படி ஒரு பாவம் செய்கிறாங்க. அதே மாதிரி சில விஷயங்கள், அதாவது அஹ்லே கிதாப் நீங்கள் எதுக்கு தடுக்கிறீங்க, அல்லாவுடைய பாதை விட்டு தடுக்கக்கூடிய காரணம், அதை கொண்டு என்னது கோணலை தேடுகிறீங்க, ஏன்னா இதெல்லாம் என்னது ஒரு எச்சரிக்கை, பாவத்துக்கு பின்னாடி வரக்கூடியது. அவங்க சில இடத்துல என்னது அவங்களுக்கு எச்சரிக்கைக்காக வேண்டி இன்னஹு ஹக்கும் ரப்பிக்குன்னா அவங்க இப்போ உண்மையை மறைக்க முயற்சி செய்கிறார்கள். அது மாதிரி இங்கே பார்த்தோன்னு சொன்னால் யாலமுன அன்னஹுல் ஹக்கும் ரப்பிஹிம், அவங்க என்ன ஊத்துல் கிதாபில் யாலமுன தெரியும், உண்மையை தெரிஞ்சு அதில் மறைக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. அப்போ இந்த விஷயத்துக்காக வேண்டி வருது. அதுதான் சொல்கிறாங்க, ஒரு பாவத்தினுடைய செயலுக்கு பின்னாலே இந்த ஆயத்து வருகிறது. இப்போ தஜீவ் முத்தலாமினத்தன், அது பொறுப்பேற்ற நிலையில் வருகிறது. அதாவது லாமின், அதாவது பொறுப்பு, நம்ம எச்சரிக்கை, ஒரு பொறுப்பேற்ற நிலையை தான் வயீதன், அதாவது எச்சரிக்கையை பொறுப்பேற்ற நிலையிலையும், முஅலிமத்தன் இன்னும் அறிவிக்கக்கூடியது. ஒன்றும் இதில் வந்து நீங்கள் ஒழுங்கா மாதிரியா சரியாக இருங்க கண்டிஷன், அதாவது அந்த எச்சரிக்கையை பொறுப்பேற்ற நிலையில் வருது. முஅலிமத்தன் என்றால் அறிவிப்பு செய்யக்கூடிய நிலையில், அல்லாஹுத்தல்லா எத்திருக்கும் அம்ரஹும் சுதா, அவங்களுடைய விஷயத்தை சாதாரணமாக விடமாட்டான் என்பதை சொல்வதற்காக. நீங்கள் ஏதாவது செஞ்சுட்டு ஈஸியாக தப்பிச்சலாம் நினைக்கிறாதீங்க. அல்லாஹ் உங்கள் விஷயத்தை சாதாரணமாக விடமாட்டான் என்ற விஷயத்தை எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, அவங்களுக்கு அதை அதட்டி சொல்வதற்காக வேண்டி என்ன செய்யுது அல்லாஹ், என்ன செய்ய மாட்டான், எதையுமே விட மாட்டான் சாதாரணமாக. சரி அவன் செஞ்சுட்டு போட்டான் கண்டுக்கல விட்டோம் அப்படிங்கிறது கிடையாது. மாறாக அதற்கு பிடிவுலும், அதை அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கிறான், அதற்குரிய ஏற்பாடுகள் நடக்கும், வசமான முறையில் மறுமையில் மாட்டுவீர்கள் இந்த விஷயத்தை சொல்கிறது தான் லாயத்திற்கு அம்ரஹும் சுதா. அல்லாஹ் என்ன செய்ய சாதாரணமாக அவங்க விஷயத்தை விட்டு விட மாட்டான். சரி, இப்போ அதனால் என்ன செய்யறது, இவர்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அல்லாஹ் இந்த நேரம் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கவனித்து கொண்டிருக்கிறான்ற பயத்தோடு தங்களுடைய நாட்களை, தங்களுடைய விஷயங்களை கடத்த வேண்டும், பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும். சரி, அஸ்ஸானியத்து, ரெண்டாவது விஷயம். கால இப்னு அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்ன நசாராக்கள் கான இதா உலித லியாஹதிஹிம், அவர்களுக்கு யாராவது குழந்தை பிறந்து விட்டால், நசாராக்களுக்கு குழந்தை பிறந்து விட்டால், உலித அஹதிஹிம் வலதுன், அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா, அத்தா அலைஹி சபாத் ஐயாமின், அதன் மீது 7 நாள் அந்த குழந்தையை கொண்டு வருவாங்க. 7 நாள் அந்த குழந்தைய கொண்டு வருவாங்க. சபஹூஹு ஃபி மாஇன் லஹும், அவர்கள் என்ன செய்வாங்க, ஒரு தண்ணீரில் அதை சாயம் பூசுவாங்க, அந்த குழந்தைய முக்குவாங்க. எத்தனை நாள், 7 நாள் இந்த மாதிரி செய்வாங்க. குழந்தைய தண்ணியை முக்கி முக்கி அடிச்சுவாங்க, 7 நாள் செய்வாங்க. செஞ்சுட்டு யுகாலு, அந்த குழந்தைக்கு சொல்லப்படும் அல் மஹமூதி, யாரு, இந்த குழந்தை மஹமூதி ஆயிருக்கு, லி யுல்ஹிரூஹு பிதாலிக, அதை கொண்டவர்கள் வெளிப்படுத்துவதற்காக வேண்டி மஹமூதி என்பதாக சொல்லுவாங்க. இந்த குழந்தைக்கு மஹமூதி, லியுல்ஹிரூஹு, அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பிதாலிக்க, இந்த குழந்தையை வெளிப்படுத்தி கொண்டு வருவாங்க. யக்கூலுன, சொல்லுவாங்க, ஆதா துஹூரு மக்கானில் ஹிதான், இது ஹிதானுடைய இடத்தை, சுன்னத் செய்யக்கூடிய அந்த இடத்தை சுத்தப்படுத்துதலாகும் என்பதாக அவர்கள் கூறுவார்கள். சுத்தப்படுத்துவதை தான் நாங்கள் இதுபோல் செய்கிறோம் என்பதாக சொல்வார்கள். ஃபைதா ஃபாலு தாலிக்க, அவ்வாறு அவர்கள் செய்துவிட்டால், அதாவது 7 நாள் கொண்டு வந்து அந்த குழந்தைய தண்ணியில் முக்கி முக்கி எடுத்து கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னால், சார நஸ்ரானியன், அந்த குழந்தை யூத மதத்தை கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவனாக மாறிவிட்டது, நஸ்ரானி கூட்டத்தை சார்ந்ததாக மாறிவிட்டது. சரி, ஹக்கன் சார நஸ்ரானியன் ஹக்கன், உண்மையான அவன் நஸ்ரானியாக மாறிவிட்டான். ஃபான்சல் அல்லாஹூ ஆதிகிலாயா, அப்போ அல்லாஹுல இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறான்.
அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கி வைக்கிறேன். எந்த ஆயத்து? மதாத்தில் அதுக்கு தான் நினைச்சிடான் அவங்களுக்கு இந்த ஆயத்துக்கள் இறக்கி வைக்கிறான். இந்த மாதிரி என்னது, மாகான இப்ராஹிம் யஹூதிய வல நஸ்ரானியன் வலாக்கின் கான ஹனீஃப முஸ்லிமா. அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த மாதிரி பம் தக்கூலுன்னு இன்ன இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக் யாக்கூப் அஸ்பாத் கானு ஹூதனு நசாரா என்பதாக வரக்கூடிய ஆயத்தை அல்லா நிசா இறக்கி வச்சு அவங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறான். அவங்க யாருமே என்னதில்லை, அவன் ஹனீஃப முஸ்லிமன் பரிசுத்தமான முஸ்லீமாக இருந்தார்கள். நீங்கள் நினைப்பது போன்று எப்படி இல்லை, அவங்க யூதர்களாகவோ கிறிஸ்தவர்களாகவோ அந்த மாதிரி எந்த விதமான மதத்தை மாற்ற மதத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இல்லை, இஸ்லாமோடு தான் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்ற விஷயத்தை சொல்கிறாங்க. சரி, அஸ்ஸாலிசத்து மூன்றாவது. இப்போ ரெண்டாவது முடிஞ்சதுக்கு பிறகு அஸ்ஸாலிசத்து மூன்றாவது, கான அஹ்லுல் கிதாபி அஹ்லு கிதாப் வேதவாசிகள் யக்ரவுன தௌராத்த தௌராத்தை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். தௌராத்தை ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். பில் அபரானியச்சி அபரானி மொழியில தௌராத் வேதத்தை ஓதுவார்கள். அபரானி மொழியில தௌராத் வேதத்தை ஓதுவாங்க. யுஃபஸ்ஸிருனஹா பில் அரபியத்தி அதை விளக்கம் சொல்வார்கள் அரபி மொழியில. இப்ரானி மொழியில ஓதிட்டு அரபி மொழியில விளக்கம் சொல்வார்கள். அலில் இஸ்லாம் யாருக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு. இஸ்லாமியர்களுக்கு அது நினைச்சுவாங்க விளக்கத்தை சொல்லுவாங்க. ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துஸத்திகு அஹ்லல் கிதாபி அஹ்ல கிதாபை நீங்கள் உண்மைப்படுத்தாதீர்கள். வலா துகதிபூஹும் அவர்களை நீங்கள் பொய்ப்பிக்காதீர்கள். அஹ்ல கிதாபை நீங்கள் உண்மைப்படுத்தாதீர்கள், அஹ்ல கிதாபை நீங்கள் பொய்ப்பிக்காதீர்கள். அப்போ அவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதை நீங்கள் உண்மைப்படுத்தாதீங்க, உண்மைதான் அப்படின்னு சொல்லவும் சொல்லாதீங்க. வலா துகதிபூஹும் வலா துகதிபூஹும் அவர்களை நீங்கள் பொய்ப்பிக்கவும் செய்யாதீர்கள். உண்மைப்படுத்தவும் தேவையில்லை, பொய்ப்பிக்கவும் தேவையில்லை. ஃபக்கூலு என்ன சொல்லுங்க, ஆமன்னா பில்லா அல்லாஹ்வுக்கு நாங்கள் ஈமான் கொண்டோம், அம்மா உன்சில இல்லைனா எங்கள் மீது எது இறங்கியதோ அதை கொண்டு ஈமான் கொண்டோம். அப்போ இந்த இடத்துல அசல்ல தௌராத் வேதத்தை ஒரு மொழியில அவங்க என்ன செய்கிறாங்க, படித்து அது அரபிகளுக்கு எடுத்து சொல்கிறாங்க. அரபி மொழியில விளக்கம் சொல்கிறாங்க. ஏன், இஸ்லாமிய மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி விளக்கங்கள் சொல்லி குழப்புவதற்காக வேண்டி ஒரு முயற்சி செய்கிறாங்க. நாம் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறது தானே. ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த விஷயங்கள், அவங்களுடைய வேதம் எல்லாமே நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான். ஒரு தடவை ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வர்றாங்க. வந்து தௌராத்தில் உள்ள ஒரு விஷயத்தை சொல்லி, யார் சொல்லலாம் இதை பாருங்க இது நல்லா இருக்குல்ல என்பதாக சொல்லும்போது அதை பின்பற்றலாமா அப்படிங்கிற ஒரு டவுட்டில் ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கின்றார்கள். அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவந்து விடுகிறது, கோபத்தால் சினத்தால் சிவந்து விடுகிறது. அவர்கள் உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய இந்த நிலையை பார்த்தவொடனே அவங்களுடைய இந்த கோபத்துடைய வெளிப்பாடை கண்டவுடன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆகா, நாம் பெரும் தவறு செய்துவிட்டோம் என்பதாக எண்ணிக்கொண்டு உடனடியாக அந்த இடத்துல சரணடைகிறாங்க. என்ன சொல்றாங்க, நபியினுடைய கோபத்தை போக்குவதற்காக வேண்டி, நபியை ஆறுதல் படுத்துவதற்காக வேண்டி, தான் செய்த தவறை ஒத்துக்கொள்வதற்காக வேண்டி, லா ரதீத்து பில்லாஹி ரப்பன் வபில் இஸ்லாமி தீனன் வபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபிய வ ரசூலா, நான் தீனை அல்லாவை ரதீத்து பில்லாஹி ரப்பா ஏற்றுக்கொண்டேன், அல்லாவை ரப்பாக ஏற்றுக்கொண்டேன், நபில் இஸ்லாமி தீனன் இஸ்லாத்தை மார்க்கமாக ஏற்றுக்கொண்டேன், நபி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நபியாக ஏற்றுக்கொண்டேன், தூதுவராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இப்படி முகம் கொஞ்சம் மாறுது, ஒரு சார்ந்த நிலைக்கு வர்றாங்க. அப்போ சொன்னாங்க என்னது, அதாவது இந்த குர்ஆன் வந்ததுக்கு பிறகு இதைத்தான் என்ன செய்யணும், இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்தாலும் அவர்களும் இந்த ஷரியத்தை தான் பின்பற்றுவார்கள் என்பதை சொல்லி காண்பித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷரியத் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன்னா குர்ஆன் வந்ததுக்கு பிறகு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்ததற்கு பிறகு முந்தைய ஷரியத் அனைத்தும் அப்படியே என்னது, அது இருக்கும், உண்மைதான், அதை ஏற்றுக்கொள்ளணும். நான் சொன்னோம்ல, எல்லா நபிமார்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எல்லா வேதத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பின்பற்றுவது, அமல் செய்வது என்பது குர்ஆனை கொண்டு வழி பின்பற்றி நடப்பது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த விஷயங்களைத்தான் நாம் செய்ய வேண்டும் என்ற விஷயத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்போ என்ன,
எந்த இடத்துல வந்து பின்பற்ற வேண்டுமோ அதை என்ன செய்யணும், பின்பற்றணும். எதில் வந்து என்னது, நபிசுல்லாஸ்லாம் அவங்க தான் பின்பற்றணும். வேறு எந்த வேதமோ மற்றதோ எதுவுமே நமக்கு வழிகாட்டி கிடையாது. அப்போ அதனால தான் சொன்னாங்க, என்ன நீங்கள் அஹ்லு கிதாபுடைய ஒரு ஹதீஸை சொல்கிறாங்க. இப்போ தப்சீருடைய ரிவாயத்தில் ரிவாயத்து பனி இஸ்ராயில், பனி இஸ்ராயிலுடைய ரிவாயத்தில் சில விஷயங்கள் வரும். அதில் வரும்போது சில சம்பவங்கள் வரும், சில விஷயங்கள் வரும். அப்போ அதை வந்து என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் உண்மைப்படுத்தாதீங்க. நபி சொல்லிட்டாங்க, அது உண்மை அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டாம். வலா துக்கதி போகும், பொய்ன்னு சொல்லி அதை மறுக்கவும் வேண்டாம். ஏன்னா என்ன செய்யலாம், அது வந்து எதுவாகவும் இருக்கலாம். நீங்கள் என்ன சொல்லுங்கள், கூலு, நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், ஆமன்னா பில்லாஹி, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டோம், அம்மா ஒன்று சொல்லி எங்கள் மீது எது இறங்கியதோ அதை கொண்டும் ஈமான் கொண்டோம். அப்போ எங்கள் மீது இறக்கப்பட்டது ரவாஹுல் புகாரி, புகாரில் வருது, நாங்கள் எங்கள் மீது இறக்கப்பட்டதை நாங்கள் என்ன செஞ்சோம், ஈமான் கொண்டோம். وقولوا آمنا بالله وما أنزل إلينا وما أنزل إلى إبراهيم وإسماعيل وإسحاق ويعقوب الأسباط وما أوتي موسى وعيسى وما أوتي النبيون من ربهم لا نفرق بين أحد منهم ونحن له مسلمون என்ற ஆயத்தை ஓதிருங்க. ஏன்னா அது சொல்லிடுங்க, நாங்கள் ஈமான் ஆமன்னா பில்லாஹி வமா உன்சில இலைனா, எங்கள் மீது இறக்கப்பட்டதையும் நாங்கள் வந்து என்ன செஞ்சோம், எங்கள் அல்லாஹ் கொண்டோம், எது எது எங்கள்கிட்ட இறக்கப்பட்டுச்சோ அதையும் நாங்கள் ஈமான் கொண்டோம். இது அங்கே குரானில் சொல்லி கொடுத்தது, குரானில் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். நீங்கள் என்ன சொல்லுங்க, அவங்க வந்து சொன்னாங்கன்னா ஆமன்னா பில்லா, அல்லாஹ் கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், ஒமா உன்சில இலைனா, எங்கள் மீது இறக்கப்பட்டதை கொண்டு நாங்கள் ஈமான் கொண்டோம், ஒமா உன்சில இலா இப்ராஹிம் இஸ்மாயில் இஸ்ஹாக யாக்கூப் அல் அஸ்பாத், எல்லாரும் மீது இறக்கப்பட்டது ஈமான் கொண்டோம். அதே மாதிரி மமா மமா ஊத்திய மூசா ஐசா லானு ஃபருக் பைனா, அவங்களுக்கு வந்து எந்த பிரிவையும் நாங்கள் ஏற்படுத்த மாட்டோம். நஹ்னு லஹு முஸ்லிமூன், நாங்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம். அப்போ இந்த இடத்துல ஃபவாயிதில் சொல்லப்பட்ட விஷயங்கள், ஒரு பாவம் செய்ததற்கு பிறகு என்னது, அல்லாஹ் வந்து ஆயத்தை கொண்டோம் அமல்லா பிகாஃபிலுங்கிற வார்த்தையை வழங்குவோம். அதே மாதிரி இந்த நசராக்களுடைய பழக்க வழக்கங்கள், அது என்ன செய்யறது, பொதுவாக நசராக்களுடைய பழக்கங்களை முஷாபகத்தில் பின்பற்றுதல் என்பது இருக்கவே கூடாது. அவர்கள் தவறான நடைமுறையை கடைபிடிக்கிறார்கள். மூணாவது அஹ்லே கிதாபுடைய விஷயங்களில் யாராவது வந்து ஹதீஸை சொன்னாலோ அல்லது மற்ற விஷயங்களை சொன்னாலோ அதை வந்து உண்மைப்படுத்தவும் செய்யாதீங்க, பொய்ப்பிக்கவும் செய்யாதீங்க. மாறாக ஆமன்னா பில்லா, அல்லாஹ் கொண்டு ஈமான் கொண்டோம், ஏதோ எங்கள் மீது இறங்கியதோ அதை ஈமான் கொண்டு என்பதாக சொல்லி முடித்து விடுங்கள் என அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த ஆயத்துகள் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பயன்களை பார்த்தோம். இதற்கு முன்னால் இஸ்திஃபாமுடைய விஷயத்தை பார்த்துவிட்டு இதனுடைய பயன்களையும் நாம் பார்த்தோம். பயன்கள் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் எதை அமல் செய்ய வேண்டுமோ அதை அமல் செய்ய வேண்டும், எதை விட்டு தவிர்த்து கொள்ள சொல்லி நமக்கு கட்டளையிடப்படுகிறதோ அதை விட்டு முழுமையாக தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா நம்மை கபூல் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.